வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் தன்னம்பிக்கையை தயவுசெய்து கைவிட்டாதீங்க. கியூபா நாட்டை சார்ந்த ஒரு அஞ்சல்காரர், ஒரு போஸ்ட்மேன் தான் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறது, ஃபெலிக்ஸ் காவாஜெல்ங்கிறவர் அந்த நாட்டுல 1904ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் அந்த மராத்தான்ல கலந்து ஓடிக்கிட்டே இருப்பாராம். என்னப்பா இந்த போஸ்ட்மேன் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்காரு, என்னதான் விஷயம் இல்லை, அவர் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாரா? ஆனா அவருக்கான பொருளாதார வசதி அவருக்கு கிடையாது. ஆனா எப்படியாச்சும் அந்த ஒலிம்பிக்ஸ்ல போய் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாராம். இது உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவிய பொழுது அந்த நாட்டு மக்களாம் சேர்ந்து அவர் ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஒலிம்பிக்ஸ்ல அங்க போற அவர் உடுத்துறதுக்கு நல்ல உடை கிடையாது, நல்ல ஷூஸ் கிடையாது. அங்க இருக்கின்ற மற்ற வீரர்கள்லாம் சேர்ந்து அவரை உனக்கு புது உடை தரேன், நீ ஓடு நீனு அப்படின்னு அவங்க சேர்ந்து ஓடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 31 மைல்ல 26 பேர் கலந்தக்கூடிய அந்த மராத்தான்ல இவரும் ஒரு ஆளா ஓடுனார். 4வது இடத்துக்கு தான் வராரு. ஆனால் அதிகப்படியான ரசிகர்களை அந்த ஒலிம்பிக்ஸ்ல சம்பாதிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் காவாஜெல் தான்.